अस्सलाम वालेकुम वेलकम बैक टू मम ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட் நேந்திர பஜ்ஜி அண்ட் போண்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ போட்டால உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிடலாம். நல்லா பீட் பண்ணீங்கன்னா தான் நல்லா வரும். இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் கரையிற அளவு அடிச்சா போதும். நீங்க முட்டை சாப்பிட மாட்டீங்கன்னா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பரா வரும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணா போதும். இது மூணார்லேயே ஃபேமஸான ஸ்நாக் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். மூணார் போனாலே இதுதான் ஃபேமஸ். பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். அதை நல்லா பீட் பண்ணிடுங்க. நீங்கள் நல்லா பீட் பண்ணலைன்னா ஏலக்காய் பவுடர் அங்கங்கே நிற்கும். இப்போ நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட நெய் ஆட் பண்ண முடியலன்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் 1/4 கப். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். நீங்கள் சுட சுட ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஏற்கனவே நம்ம முட்டை ஆட் பண்ணியிருக்கோம், சுட சுட ஆட் பண்ணிங்கன்னா முட்டை இதுலேயே வெந்துடும். அதனால் ஒரு மாதிரி வெந்த மாதிரி வரும். இப்போ நான் 1 கப் மைதா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக நின்றுடும். மாவை நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க, அப்போதான் நல்லா வரும். பாருங்க மாவு இந்த பதத்துக்கு வரணும். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும், அப்போதான் நல்லா வரும். அப்போதான் மாவு நல்லா ஒட்டி வரும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 நேந்திர வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்தும் பழுக்காத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். பாருங்க சைடில் இருக்கலாம் கட் பண்ணிடலாம். இப்போ நான் 2 கட் பண்ணியிருக்கேன். பாருங்க இதுதான் நேந்திர பழம், இப்படி தான் இருக்கணும். உள்ளே கட் பண்ணோடனே ஒரு எல்லோ ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கணும். உங்களுக்கு நேந்திர பழத்தில் பின்னாடி அந்த காம்பு நல்லா பெருசாக இருக்கும், அதான் நேந்திர பழம். இப்போ நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம கடைச்சி வச்சுருக்க மாவில் நேந்திர பழத்தை நல்லா மாவில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் விட்டு விட்டு போடுங்க, அப்போதான் ஒட்டாமல் வரும். ஏன்னா பக்கத்தில் வெந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம போட்டோன்னா அது ஒட்டிக்கிறோம். இது நல்லா வேகட்டும். வெந்தோடனே நம்ம திருப்பிடலாம். பாருங்க எந்திரிக்குது, பாருங்க எப்படி எந்திரிக்குது பாருங்க. இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டான பதம். இப்போ நம்ம திருப்பிடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயிலை ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது, ரொம்ப லோவில் வச்சிடக்கூடாது. நல்லா வெந்துட்டே இருக்கு. பாருங்க இந்த கலரில் தான் இருக்கணும், ரொம்ப டார்க்காக இடக்கூடாது. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து சூடாக சர்வ் பண்ணிக்கோங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு, இந்த கலரில் தான் இருக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல அந்த மாவு, நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா 1/2 கப் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நேந்திர பஜ்ஜி போட்டோம்ல அதே மாவில் நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கையில் போட வேணாம்னு விரும்புனீங்கன்னா இப்படி போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களோட மாவு கரெக்டான பதம் எப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த
போண்டா வந்து அதுவாகவே திரும்பும். இப்போ பாருங்கள், நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுவே டேர்ன் ஆகும். பாருங்கள் எப்படி டேர்ன் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி டேர்ன் ஆகுனா தான் உங்களோட மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி, கரெக்டான பதம் இருக்குது. பாருங்கள் எப்படி திரும்புது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா வந்துருச்சு பாருங்கள். நல்லா பால் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அகைன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது எப்படி டேர்ன் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுன்னா அதுவே டேர்ன் ஆக ஆரம்பிச்சிரும். பாருங்கள் எப்படி டேர்ன் ஆகுது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு மாவு நல்ல பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது. கரெக்டாக கரைச்சிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான நேந்திர பஜ்ஜி அண்ட் போண்டா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்து பால் சைஸில் இருக்குது போண்டா. இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா உள்ளே வெந்திருக்கு பாருங்கள். வாழைப்பழம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் நேந்திர வாழைப்பழம் இல்லைன்னா கற்பூரவள்ளி வாழைப்பழம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். பச்சை வாழைப்பழம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, புளிக்கும். அதனால் கற்பூரவள்ளி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கற்பூரவள்ளி இல்லைன்னா நேந்திர பழம் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரவெல்லாம் நல்லா வெந்திருக்கு, சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி நான் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.